ஹாய் செல்ல குட்டி குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருங்க, சரியா? ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போறோம். அந்த கதையோட பேரு பரமார்த்த குரு கதைகள். இது ஒரு செட் ஆஃப் ஸ்டோரிஸ், சரியா? இந்த ஸ்டோரிஸ எழுதினவரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். இவர் பேரு கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. இவர் ஒரு இட்டாலியன். இத்தாலியில இருந்து இந்தியாவுக்கு இவர் வந்தாரு. எதுக்காக வந்தாருன்னா, கிறிஸ்டியானிட்டிய பரப்புறதுக்காக. இந்தியால வந்து சொல்லி கிறிஸ்தவ மதத்த பத்தி வந்து சொல்றதுக்காக வந்தாரு. இவர் ஒரு மிஷனரி, சரியா? கிறிஸ்டியன் மிஷனரி. இவர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ என்னாச்சுன்னா, இவருக்கு தமிழ் மொழி ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணாரு, தமிழ் மொழிய கத்துக்கிட்டு அதுல இருக்க நிறைய இலக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா? இலக்கியங்கள், இலக்கணம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, எல்லா புக்ஸையும் ரீட் பண்றாரு. ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அந்த முக்கியமான புஸ்தகங்கள், இலக்கணம், இலக்கியம் எல்லாத்தையுமே வந்து உலகத்துல பல மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. திருக்குறள் ஆகட்டும், இந்த மாதிரி முக்கியமான லிட்ரேச்சர் எல்லாம் மத்த மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு. அப்புறம் இவராவும் தமிழ்ல நிறைய கதைகள், இலக்கியங்கள்லாம் எழுதுறாரு. பாத்தீங்களா? எப்படி ஒரு இத்தாலி நாட்டுல இருந்து வந்த ஒரு மனுஷர் தமிழ் மொழிய பிடிச்சு, அத கத்துக்கிட்டு, அந்த மொழியில புத்தகங்களும் எழுதுறாரு அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு ஆழ்ந்து தமிழ் மொழிய படிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மனுஷர் இவரு. இவர் வந்து கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கின்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து அவரோட இயற்பெயர். அவர் பிறந்தப்போ வச்ச பெயரு. ஆனா அதுக்கப்புறமா தமிழ் மேல இருந்த ஆர்வத்துல அவரோட பெயர தமிழ் பெயரா மாத்திக்கிட்டாரு. என்னன்னு வீரமாமுனிவர்ன்னு. இப்பவும் நீங்க தமிழ் படிச்சீங்க அப்படின்னா, உங்க ஸ்கூல் டேஸ்லயே தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இவரோட பெயர்ல ஏதாவது ஒரு பகுதிய நீங்க படிப்பீங்க. அப்படி ஒரு முக்கியமான பெர்சன் இந்த வீரமாமுனிவர். சரியா? இவருக்கு கொஞ்சம் குறும்புத்தனமான சைடும் உண்டு. அதனால இவரு என்ன பண்ணாரு, இவர் கொஞ்சம் காமெடியான கதைகள் எழுதணும்னு விருப்பப்பட்டாரு. அப்படி அவர் நினைச்சு எழுதின கதைகள் தான் இந்த பரமார்த்த குரு கதைகள். இந்த கதைகள்ல பரமார்த்த குரு அப்படிங்கிறவர் வந்து ஒரு குரு, ஒரு சாமியார். அந்த காலத்துல அந்த காலத்துல எல்லாம் என்ன ஒரு குரு இருப்பாரு. அதாவது ஒரு சாமியார் இருப்பாரு. அவருக்கு கீழ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சிஷ்யர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பவும் அந்த குரு கூடவே இருந்து அவர்கிட்ட இருந்து நல்ல பாடங்கள கத்துக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு குரு தான் இந்த பரமார்த்த குரு. இவர்கிட்ட ஒரு 5 சிஷ்யர்கள் இருந்தாங்க. 5 பேரோட பெயர் என்னன்னா, மட்டி மடையன், பேதை மிலேச்சன், மூர்கன். சரியா? மட்டி, மடையன், பேதை, மிலேச்சன், மூர்கன் அப்படின்னு 5 சீடர்கள். இந்த கதையில என்னன்னா, இந்த பரமார்த்த குருவுக்கும் ஒண்ணுமே தெரியாது. முட்டாள் தான். அதே மாதிரி அவரோட சீடர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த பரமார்த்த குரு கிட்ட பாடம் கத்துக்க வந்த சீடர்கள் எப்படி இருப்பாங்க? அவர்களுக்கும் ஒண்ணுமே தெரியாது. அவங்களோட பேரெல்லாம் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? மட்டி, மடையன், பேதை, மிலேச்சன், மூர்கன். இந்த மாதிரி. யாருக்குமே வந்து நல்ல புத்திய பயன்படுத்தி பிழைக்கிறதுக்கு தெரியாது. அந்த மாதிரி காமெடியான கேரக்டர்ஸ் தான் இந்த 5 பேரும். பிளஸ் அந்த குருவும். சோ மொத்தம் 6 காமெடி கேரக்டர்ஸ் இந்த கதைகள்ல. சரியா? ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் கதையில என்ன பண்ண போறாங்கன்னா, ஊசிய தேடி போறாங்க. சரியா? இந்த சீடர்கள். அப்போ ஃபர்ஸ்ட் பரமார்த்த குரு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஒரு மரத்துக்கு கீழ உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு முன்னாடி இந்த சீடர்கள்லாம் உட்கார்ந்திருக்காங்க. அவங்கெல்லாம் நம்ம குரு இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன பேச போறாரு, என்ன சொல்லி தர போறாரு அப்படின்ற மாதிரி குருவோட முகத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த 5 பேரும். அப்ப அந்த பரமார்த்த குரு என்ன பண்றாரு, எதையோ ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு இருக்காரு. அப்படியே தாடிய தடவிக்கிட்டே மேல பாக்குறாரு, கீழ பாக்குறாரு. மேல பாக்குறாரு, கீழ பாக்குறாரு. ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாரு. இந்த சீடர்களுக்கு என்ன இந்த குரு எதையோ யோசிச்சுட்டே இருக்காரு, எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறாரே வாய திறந்து அப்படின்னு பாத்துட்டே இருக்காங்க. அவங்க மேல பார்த்தா மேல பாப்பாங்க, கீழ பார்த்தா கீழ பாப்பாங்க. அப்படியே ஆன்னு வாய தொறந்து வச்சுக்கிட்டு குருவையே பாத்துட்டே இருக்காங்க. திடீர்னு குரு வாய திறந்து பேசுறாரு. என்ன சொன்னாருன்னா, எனக்கு என்னமோ என் துணி கிழிஞ்சிருக்க மாரி இருக்கு. பின்னாடி கிழிஞ்சிருக்கு போல அப்படின்றாரு. அப்ப அந்த சீடர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இடத்த விட்டு எந்திரிக்காமயே, "அப்படியா குருவே! ஆமா குருவே! உங்க துணி கிழிஞ்சிருக்கு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கும் ஷூர் இல்ல. துணி கிழிஞ்சிருக்கா இல்லையான்றது இவருக்கும் ஷூர் இல்ல. இருந்தாலும் கிழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு.
இப்ப இந்த 5 பேரும் ஆமா குருவே துணி கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சக்குன்னு அவரு என்ன சொன்னாரோ அது அப்படியே கிழிப்பிள்ள மாதிரி சொன்ன உடனே இவரா ஆமா கண்டிப்பா கிழிஞ்சிருக்கு அப்படின்னு இவரா நினைச்சுக்கிட்டு சரி அப்படின்னா இந்த துணியை தச்சே ஆகணும் அப்படின்னு பையில இருந்து காசு எடுத்து மடையனை கூப்பிட்டு மடையா போய் ஊசி வாங்கிட்டு வா ஊருக்குள்ள போய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மடையனும் காசை வாங்கிட்டு கிளம்புறான். அப்போ இந்த குருவுக்கு ஒரு டவுட் வருது. நீயா போய் ஊசிய வாங்கிட்டு வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மிச்சம் 4 பேர் நீங்களும் போய் வாங்கிட்டு வாங்க, நீங்களும் கூட சேர்ந்து போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. உடனே 4 பேரும் கிடுகிடுன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ மடையன் கையில காசு இருந்துச்சா, திடீர்னு இந்த மிலேச்சன் என்ன பண்றான், அந்த மடையன் கையில மட்டும் காசு இருக்கு. ஆக்சுவலா குரு வந்து நம்ம 5 பேர்கிட்டயும் தானே காசு குடுத்தாரு. அவன் மடையன் மட்டும் வச்சிருக்கானே, இது சரியில்ல. நம்ம கையிலயும் காசு இருக்கணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறான். உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. சரி அப்படின்னா, இந்த ஒரு காச நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் அப்படியே தொட்டுட்டே போவோம் அப்படின்னு என்ன பண்றாங்க, முடிவு பண்ணி அந்த காச நடுவுல வச்சுக்கிட்டு, இவங்க 5 பேரும் அந்த காசுக்கு சுத்தி ஆளுக்கு 2, 2 விரல் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போறாங்க. ரவுண்டா அந்த ரூ. 1 காயின் இருந்ததுன்னா, அந்த ரூ. 1 காயின அப்படியே ஆளுக்கு 2, 2 விரல் பிடிச்சிட்டே ரவுண்டா ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. தேர்வெல்லாம் இப்படியே போனா எல்லாரும் பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவங்க என்னமோ பண்றாங்க எப்பவும் போல. ஏதோ ஒரு காமெடி பண்றாங்க இந்த 5 பேரும் அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கடைக்கு போறாங்க. கடைக்கு போய் ஆ அண்ணா ஒரு ஊசி இருக்கான்னு கேக்குறாங்க. ஊசி இருக்குப்பா வாங்கிக்கோங்க அப்படின்னு ஊசி எடுத்து குடுக்குறாரு. ஊசி எடுத்து குடுத்தா ஊசி எப்படி இருக்கும்? ஒல்லியா குட்டியா தானே இருக்கும். அத பார்த்த உடனே இந்த சீடர்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. என்னடா குரு ஊசி வாங்கிட்டு வர சொல்லி 5 பேர அனுப்பியிருக்காரு. இந்த கடைக்காரன் என்னடான்னா இத்துணூண்டு பொருள எடுத்து குடுத்து இததான் ஊசின்னு சொல்றான் அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்போ அந்த மூர்க்கன் இருந்துட்டு என்ன பண்றான், அவனுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துரும். அதனாலதான் அவன் பேரு மூர்க்கன். அவன் என்ன சொல்றான், கடைக்கார ஆளே, இவ்ளோ ஏமாத்துக்காரனா இருப்பியா? எங்களுக்கு தெரியாதா? இது எங்களால ஒருத்தனால தூக்க முடியாது அப்படின்றதுனாலதான் 5 பேர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு ஊசி வாங்குறதுக்கு எங்க குரு. நீ என்னடான்னா குட்டி சாமானை எடுத்து இதுதான் ஊசின்னு சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறியா? எங்க காசு திருட பாக்குறியா? அப்படின்னு சண்டைக்கு போறான். அப்புறம் அந்த கடைக்காரர் இருந்துட்டு, "அ இங்க வாங்க பிடிக்கலன்னா போங்கன்னு" சொன்ன உடனே இந்த 5 பேரும் அங்கிருந்து நடந்து போயிடுறாங்க. நடந்து போயிட்டு அடுத்த கடைக்கு போனா, அடுத்த கடையிலயும் அதே மாதிரி ஊசி எடுத்து காமிக்கிறாங்க. இவங்களுக்கு என்னடா! இந்த கடைக்காரனும் நம்மள ஏமாத்துறானே! இவனும் அதே மாதிரி சின்ன பொருள காமிச்சு, நம்மகிட்ட ஊசின்னு சொல்லி ஏமாத்தி விக்க பாக்குறானே! அப்படின்னு அங்கேயும் போய் சண்டை போடுறாங்க. அப்புறம் அடுத்தடுத்த கடையில ஊர் ஃபுல்லா ஒவ்வொரு கடையா போய் போய் ஊசின்னு கேக்குறாங்க. அவங்க ஊசி எடுத்து காமிச்ச உடனே இவங்க சண்டை போடுறாங்க. இப்படியே போயிட்டே இருந்தது. அப்போ இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, குரு ஊசி வாங்குறதுக்காக நம்ம 5 பேர அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஊசிங்கிறது பெரிய பொருளா தான் இருக்கும். ஏன்னா இவங்க முன்ன பின்ன ஊசிலாம் பார்த்தது கிடையாது. அதனால இவங்களுக்கு தெரியல. ஆனா 5 பேர் அனுப்பிச்சிருக்காங்கன்னா, பெரிய பொருளா இருந்தா தானே 5 பேர் போகணும். இல்லாட்டி ஒருத்தன அனுப்பிச்சா பத்தாதா? அப்படின்னு நினைச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஊசி பெருசா தான் இருக்கும். அந்த மாதிரி பெரிய ஊசிய தேடி போகணும் நம்ம. யார்கிட்டயும் ஏமாந்துறக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு கடையா போய் கேட்டுட்டு வராங்க. இப்ப இவங்களோட இந்த பிஹேவியர பார்த்த ஒரு திருடன் என்ன பண்றான், நோட்டீஸ் பண்ணிட்டான். இவங்களுக்கு ஊசின்னா என்னன்னே தெரியல. அது என்னமோ பெரிய சாமான் 5 பேர் கொண்டு தூக்கக்கூடிய சாமான்னு நெனச்சுட்டு, இவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப என்ன பண்ணான், அந்த ஊருக்கு வெளியில போய் உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்துட்டு இந்த 5 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்படியும் இந்த வழியா தானே வந்தாகணும், வரட்டும் 5 பேரும் அப்படின்னு உட்கார்ந்திருக்கான். அப்ப இந்த 5 பேரும் எல்லா கடையிலயும் கேட்டுட்டு, அப்படியே சோகமா அந்த காயின 5 பேருமா சேர்ந்து தூக்கிக்கிட்டே அப்படியே வராங்க. வந்துட்டு இருக்கும்போது இந்த திருடன் உட்கார்ந்துட்டு இருந்தவன் என்ன பண்றான், "என்னப்பா நீங்கலாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? என்ன தேடிட்டு இருக்கீங்க? எல்லா கடைக்கும் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. என்னாச்சு? என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படின்னு கேட்கறான். இந்த சீடர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ஐயோ! நாங்க ஒரு ஊசிய வாங்குறதுக்காக இந்த ஊர் ஃபுல்லா போய் கேட்டு பார்த்துட்டோம் கடைகள்ல. எல்லாருமே மோசமானவங்களா இருக்காங்க. எல்லாரும் எங்கள ஏமாத்த தான் பார்க்குறாங்க. எங்க கையில இருக்க காச வாங்கிட்டு எங்கள ஏமாத்திரணும்னு எல்லாரும் திட்டம் போட்டுருக்காங்க போல இருக்கு அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க. உடனே இந்த திருடன் என்ன பண்றான், அதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா. இந்த ஊரே அப்படிதான். ஆ எல்லாரும் மோசக்காரங்க தான். நீங்க என்ன கேட்டீங்க? உங்களுக்கு ஊசி தானே வேணும். நீங்க 5 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போயிருவீங்களா? அப்படின்னு கேட்கிறான். உடனே இவங்க எல்லாருக்கும் சந்தோஷம்.
5 பேர் சேர்த்து தூக்கிட்டு போகணுமா? அப்ப நம்ம தேடி வந்த ஊசி, நம்ம குரு கேட்ட ஊசி இவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு இந்த 5 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் நாங்கலாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். நாங்களும் தூக்கிட்டு போயிருவோம் அப்படின்னு 5 பேர் சொல்றாங்க. உடனே திருடன் இருந்துட்டு, இந்த பாரு பக்கத்துல தான் இருக்கு இந்த ஊசி. இத எடுத்துட்டு போங்க அப்படின்னு ஒரு வெட்டி போட்டிருந்த பனைமரத்த காமிக்கிறான் அந்த திருடன். பனைமரம் எப்படி இருந்துச்சுன்னா 5 பேர் 2 கைய வச்சு ஆ தூக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு. அத காமிச்சு இந்த அளவுக்கு நீங்க கேட்ட ஊசி எடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இவங்க பார்த்துட்டு, ஆஹா! இதுதான் 5 பேரு சேர்ந்து தூக்கிட்டு போற ஊசி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு வேகமா அந்த காச திருடன் கையில குடுத்துட்டு, அந்த பனை மரத்த என்ன பண்றாங்க, 5 பேருமா கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு கிளம்புறாங்க அந்த இடத்த விட்டு. இந்த திருடனுக்கும் சந்தோஷம். ஆஹா! வேஸ்டான பனை மரத்த காமிச்சு காசு அடிச்சுட்டோமே இவங்க கிட்டன்னு சந்தோஷமா என்ன பண்றான், அந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த 5 பேரும் அந்த பனை மரத்த கஷ்டப்பட்டு இந்த எப்படியோ தூக்கிக்கிட்டு கொண்டு போய் குரு கிட்ட வச்சிடுறாங்க. குரு பார்த்த உடனே ஆச்சரியப்படுறாரு. என்ன ஊசி இவ்ளோ பெருசா இருக்குமா? அப்படின்றாரு. அவருக்கும் ஊசின்றது எப்படி இருக்கும்னு தெரியல போல இருக்கு. அத பார்த்துட்டு என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? அப்படின்னு பாக்குறாரு. அப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க, இங்க பாருங்க குருவே, நாங்க ஊரு முழுக்க கேட்டு 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 கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக இந்த ஊசிய வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு கடைசியில ஒரு நல்ல மனுஷன் தான் எங்களுக்கு சரியான ஊசிய குடுத்தாரு அப்படின்னு இந்த 5 பேரும் சொல்றாங்க. அப்ப அந்த குரு யோசிக்கிறாரு. அப்ப ஊர் முழுக்க தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இதுதான் உண்மையான ஊசியா இருக்கும். பரவாயில்லையே குடுத்த காசுக்கு பெருசா பெரிய ஜாமான் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த குருவும் நினைச்சுக்கிறாரு. இத வச்சு துணிய தைக்க முடியுமா? அதெல்லாம் முடியாதுல்ல. அது கூட இந்த குருவுக்கு புரியல. இவரும் அத நம்பிட்டாரு. இந்த சீடர்களுக்கும் சந்தோஷம். ஆக மொத்தம் எல்லாருக்குமே சந்தோஷம். எப்படியோ திருப்தியானாங்க. குருவுக்கு குடுத்த காசுக்கு பெரிய சாமான். அதே மாதிரி இந்த சீடர்களுக்கு குரு கேட்ட மாதிரி பெரிய சாமானையே கொண்டு வந்துட்டோன்ற சந்தோஷம். ஆனா அது ஊசியே கிடையாதுன்றது யாருக்குமே புரியல. அப்படி ஒரு முட்டாள்களா இருக்காங்க இந்த குருவும், சீடர்களும். சோ இதுதான் இந்த பரமார்த்த குரு கதைகள்ல முதல் கதை. இது எப்படி இருந்துச்சு? பாத்தீங்களா? நம்ம கொஞ்சம் முட்டாளா இருந்தாலே, கொஞ்சம் யோசிக்காம இருந்தாலே இந்த உலகத்துல நம்மள நெறைய பேர் ஏமாத்திட்டு போயிருவாங்க. அதுக்குதான் எப்பவும் யோசிக்கும்போது நல்லா யோசிக்கணும். எது சரி, தப்புன்னு புத்திசாலித்தனமா யோசிக்கணும்னு சொல்றது. அதுக்கு தேவை நல்ல படிப்பு. நமக்கு நல்ல ஸ்கூல் கிடைச்சிருக்கு. நல்ல டீச்சர்ஸ் கிடைச்சிருக்காங்க. நம்ம கையில நல்ல நல்ல புத்தகங்கள் இருக்கு. சரியா? அப்போ அந்த டீச்சர்ஸ் சொல்றது, அந்த புத்தகங்கள்ல இருக்க விஷயங்கள், இப்படி எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு நம்மளோட அறிவ மேம்படுத்தும். சாதாரணமா நமக்கு அறிவு வந்துராது. ஆனா இந்த புத்தகங்கள் மூலமா கிடைக்கிற அறிவு ரொம்ப சிறப்பானது. அது நம்மள பெரிய பெரிய உயரத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகும். அதனாலதான் நிறைய புத்தகங்கள படிக்கணும். நல்ல அறிவாளியா இருக்கணும்னு சொல்றது. சரியா? ஓகே குட்டிகளா. நீங்களும் எப்போ சந்தோஷமா, அறிவாளிகளா, புத்திசாலிகளா இருங்க. ஓகேவா? பார்க்கலாமா இன்னொரு கதையில? ஓகே, பாய்.